ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்டு கூடிய புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பொசிஷன் இந்த 2024 வருஷம் பிறக்குது இல்லையா, அது அமைப்புப்படி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 2024 ஆண்டு என்ன நட்சத்திரம்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பஞ்சமி திதி, கௌளவ கரணத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது, 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல ராகு. இதுதான் வருஷம் பிறக்கிற அன்னைக்கு உங்கள் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைங்க. பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான். ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ இந்த வருஷம் இல்லை. அதாவது சனி ஆல்ரெடி பயிற்சியாக இருக்கிறாரு, அது மட்டும்தான். மீதி எதுவுமே பயிற்சிகள் குரு பயிற்சியை தவிர இல்லை. உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கனால கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் கன்ஃபியூசஸ் இருந்துகிட்டு இருக்கும். மைண்டு இந்த விஷயம் செய்யலாமா அந்த விஷயம் செய்யலாமா, எது நமக்கு பெட்டர் சாய்ஸு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தாலுமே ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது. எல்லா கிரகமுமே எல்லா பிளானட்ஸுமே நல்ல பொசிஷனில் இருக்குது. அதுவும் இவ்வளோ நாளாக இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும். பட் ஆனால் இந்த வருஷத்தில் 11ல் உங்களுக்கு சனி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பொசிஷன். 10ஆம் அதிபதி 11ல் இருக்குது. அப்போ தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபம். இவ்வளோ நாளாக குருவும் இருந்தார், ராகுவும் இருந்தார், என்ன செய்கிறது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ ராகு 12ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவும் பயிற்சியாகி போகிறாரு. அப்போ குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன விஷயங்களாக முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்க போகுதுங்க. அதாவது தொழில் புதுசாக நீங்கள் தொடங்கலாமான்னா 10ஆம் அதிபதி 11ல் தான் இருக்காரு, தாராளமாக தொடங்கலாம். அதே மாதிரி ராகு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான ஆண்டாக அமையுங்க. அதே மாதிரி தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ ஏதாவது நஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துடலாமானா நீங்கள் தயவுசெய்து இன்னும் ஒரு டைம் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தொழில் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது நல்ல பொசிஷன் தான். அதாவது ப்ரொமோஷன் திடீர்னு எதிர்பாராத வகையில் 11ல் இருக்கக்கூடிய சனி எதிர்பாராத நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயனால ஒரு தடையினால உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் தடைபட்டு இருந்திருக்கும், அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் தடைபட்டு இருக்கும். அந்த விஷயமெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி அமையும். அதே மாதிரி வேறு இடத்துல இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வேலைக்காக, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக, அதாவது சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் நினச்சது அப்படி, அதாவது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பாக தான் இது சனி பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஏப்ரலுக்கு அப்புறம் குருவும் 2ஆம் இடத்துக்கு வரார். வருமான ஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வரனால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதாவது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே மனம் தளரக்கூடாது. ஏன்னா கேது வந்திருக்கிறது உபயஸ்தானமாக இருக்குது. அப்போது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலன்னா நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணணும். அதாவது இந்த வருஷம் நீங்கள் முயற்சி அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உபயஸ்தானம்ங்கிறது ஃபஸ்ட்டு டைமே கிடைக்காது. உபயம்னால 2ன்னு அர்த்தம். அப்போ 2வது டைம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி கிடைச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம். 2வது, அதாவது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணணும் கட்டாயமாக. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உபயஸ்தானம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் 2வது டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி படிப்பில் நீங்கள் ஆர்வங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக குரு பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த பார்வையும் இல்லை படிப்பு ஸ்தானத்துக்கு. அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல ராகு, அதனால் வெளிநாடுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாகவும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படித்து முடித்தோடனே உங்களுக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, பிளேஸ்மெண்ட் ஆகிறதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் உண்டுங்க. ஏன்னா குரு களத்திர ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறமும் குடும்பஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தையும் குறிக்கும், அதுக்கு தான் வராரு. அதனால் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் திருமணத்தில் ஏதாவது தடைகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் சாலிசாவை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தடை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக, அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தடையெல்லாம் அகற்றி திருமணம் கைகூடும். குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக அதை நீங்கள் டாக்டர், அதாவது 12ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது, அதாவது ஜென்ம ராகு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது ஐவிஎஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். இனி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனால் இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு ராசியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்தெல்லாம் பார்க்கறதுனால, புத்திரஸ்தானத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு பிராப்தம் இருக்குது. ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. விவசாயம் சார்ந்தவங்களுக்கு, அதாவது விவசாயம் சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி செவ்வாய் அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய, அதாவது சனி வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, ஆனால் செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கறதுனால பொதுவாக சனியும் செவ்வாயும் பகையான கிரகங்கள். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் லாபம் கிடைக்குமோ அதை செய்யணும். அது வந்து நீங்கள் என்னென்னா உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் அல்லது வந்து புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அனுபவம் நிறைந்த ஆட்கள் கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலுக்கு நல்ல இதுதான். ஆனால் விவசாயம் அப்படின்னு வரும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால பயிர்கள்லாம் ஏதாவது திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு அது நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஏன்னா 11ல் சனி இருக்குது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், குருவும் வந்து உங்களுக்கு பேர் புகழ் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்கள் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 11ல் இருக்க சனி வந்து உங்கள் சந்திரனை, அதாவது உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா பேர் வந்து ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க. பொதுவாக யார்கிட்ட பேசுகிறோம் பழகிறோங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டால் போதுங்க. மற்றபடி இந்த 2024ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆண்டாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அதாவது நிறைய தடைகள்லாம் இருக்கும். இப்போ வந்து ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார், அதே மாதிரி சனியும் நல்லா இருக்குது. எல்லா கிரக சூழ்நிலைகள், அதாவது பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். இந்த ஆண்டை நீங்கள் வந்து சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கைகூடி உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க. இந்த 2024 பொதுவாக உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக அமையறதுக்காகவும் இந்த 2024 நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.